ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க ஒரு திரைப்படம் வீரதீர சூரன். இதோட டேரக்டர் எஸ்யு அருண்குமார், ரைட்டிங் அவர் தான் பண்ணியிருக்காரு. இவர் சேதுபதி, சித்தா போன்ற படங்கள் எடுத்தவர், டைரக்ட் பண்ணவர். இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா விக்ரம், காளியா நடிச்சிருக்காரு, சூரஜ் வெஞ்சரமுடு கண்ணன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. சூர்யா வந்து ஒரு எஸ்பியாக நடிச்சிருக்காரு. ஸோ இதில் பிருத்வி வந்து ரவின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த 4 பேர் தான் முக்கியமான கேரக்டர். மற்ற படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். மதுரையில் வந்து காளின்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்காங்க. இதில் துஷாரா விஜயன் வந்து கலைவாணின்ற பேரில் அவங்களுக்கு ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்களுக்குலாம் அவ்வளோ பங்கு கிடையாது. ஸோ இப்போ இந்த காளிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரே இரவில் நடக்கிற மாதிரி, இந்த இரவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பி வந்து இந்த ரவி அவங்க பையன் கண்ணனை வந்து போட்டு தள்ளுற கண்டிஷனில் இருப்பாங்க, என்கவுண்டர் பண்ணுற கண்டிஷனில் இருப்பாங்க. அந்த ஊர் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா வந்து இவங்க 2 பேரும் போட்டு தள்ளுற மாதிரியான பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ரவி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊர் பெரியவரான ரவி வீட்டுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் காணோன்ட்டு ஒரு ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் வருவாங்க. அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காண போயிட்டார், நீங்கள் தான் அவரை மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். அதை வந்து இந்த வெஞ்சமருடு வந்து அவர் திருத்தி அனுப்பிச்சிடுவார், இதெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு. இப்போ இந்த ரவிக்கு வந்து பயம் வந்து இந்த பையன் உயிருக்கு ஆபத்து, இந்த கண்ணனோட உயிருக்கு ஆபத்துன்னு இந்த காளிக்கிட்ட போய் சொல்லுவான். ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்க காளிக்கிட்ட. அதாவது பழைய வேலை வந்து இவருக்கு வந்து சம்பவம் செய்கிறது. ஸோ அப்போ அப்படி சொல்லும்போது ரொம்ப ஹெல்ப் கேட்பார், எனக்கு வந்து நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணோம் அந்த எஸ்பியை போட்டு தள்ளிடணுன்னு. இப்போ இந்த காளி வந்து எஸ்பியை போட்டு தள்ளினாரா, என்ன பண்ணாருன்றதான் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதுவும் வந்து ரொம்ப டிலேடாக ஆகிடுது. சூர்யா வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப மிடுக்காகவும் சூப்பராகவும் நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் அப்படியே வேஸ்ட் பண்ணிடுறாங்க கடைசிலாம், செகண்ட் ஹாஃப்லாம். இதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப எல்லா இதுலேயுமே நல்லா நடித்தது வந்து பார்த்திங்கன்னா சூரஜ் வெஞ்சரமுடு. இவர் வந்து கண்ணன்ற கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருந்தார். இவர் நடித்த ஈடின்ற எக்ஸ்ட்ரா டிசன்ற படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் அவர் சரியாக போகல. ஆனாலும் அந்த படத்தில் வந்து இவர் வந்து செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக நடிச்சிருப்பார். சைக்கோ கேரக்டராக இவர் நடிச்சிருப்பார். அந்த படம் வந்து இவரோட படத்தோட ஆக்ஷன் பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள். ஈடின்ற படம் சூப்பராக இருக்கும்ன்ற மலையாள படம், ஈடின்ற மலையாள படத்தை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 man ஷோ மாதிரி ஒரு கெமெண்டோ மாதிரி விக்ரம் வந்து இருந்திருக்காரு. போலீஸை வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க, டம்மியான இது மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து நல்ல ஒரு பவராக காட்டணும்னு போலீஸ்லாம் வந்து இதில் ரொம்ப டல்லாக காமிச்சிருந்தாங்க. சூர்யாலாம் வந்து எஸ்பியாக இருந்து அவர் எதிர்க்கே வந்து நின்று போலீஸ் ஸ்டேஷன்லேயே சுடுற மாதிரிலாம் காட்டுவாங்க. அதுக்கு பீப்புள்ஸும் வந்து கிளாப்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சினிமாவை பார்க்காம ஜென்ரலாக பார்த்தா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தது. ஸோ சூர்யாவோட கேரக்டர் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று அடுத்தது வந்து ரவின்ற கேரக்டரில் இந்த பிருத்விராஜ் வந்து தெலுங்கு ஆக்டர் நடிச்சிருந்தார். அவர் வந்து கரெக்டான ஒரு பிளெண்டிங் நடிச்சிருந்தார். அடுத்தது விக்ரம் சொல்லலாம், அவர் வந்து கரெக்டான ஒரு நடிச்சிருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில சீன்லாம் வந்து ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. அதாவது ஒரு இடத்துல வந்து கன்னியுடி வந்து ரெடி பண்ணும்போது அந்த இடத்துல தான் ஸ்பாட் கரெக்டாக போலீஸும் வந்து நிற்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்துச்சு. அது மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு எதிர்பார்ப்புலேயே போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்லோவாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் நடக்கிறதால அந்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே விறுவிறுப்பாக போன மாதிரி கடைசியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எம்டினஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணி கமெண்ட் சொல்கிறவங்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.